ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் 2023 ஃபஸ்ட்டு பிசி பில்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம பிசி பில்ட் பண்ணும்போது மானிட்டர் இல்லாமல் தான் பில்ட் பண்ணுவோம். ஸோ அதை பிசின்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த இதில் வித்து மானிட்டரோட, அதுவும் ஒரு லோ பட்ஜெட் மானிட்டர் கிடையாது, ஒரு நல்ல மானிட்டரோட, எல்லாமே ஒரு நல்ல கமெண்ட்ஸோட, அதுவும் 50,000க்குள்ளவே இந்த பிசி பில்ட்டை முடிக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் இந்த பார்ட் சூஸ் பண்ணியிருக்கோன்னு. ஸ்டார்டிங்கில் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கோன்னு. கடைசியில் பாருங்கள், அப்போ தான் புரியும் நான் ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கேன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். வாங்க இப்போ இந்த பிசி பில்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிசி பில்டுக்கு ப்ராசஸர் நாம இங்கே ஏஎம்டியோட 5600G தான் சூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ப்ராசஸர் தான். வீடியோவை கட் பண்ணிட்டு போகாதீங்க, இது கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும் ஏன் இந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கேன்னு. இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லவே வேணாம், நம்ம நிறைய வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராசஸர் தான். இப்போ இதுக்கான மதர் போர்டுக்கு இப்போ நாம் ஜிகாபைட்டோட B55M தான் சூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு நல்ல மதர் போர்டு. இந்த மதர் போர்டு இல்லாதவங்க ஆஸ்ட்ராக்கோட Pro 4 சூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே சிமிலரான மதர் போர்டு தான், ரெண்டுமே சேம் ப்ரைஸிங்கில் தான் இருக்கும். இப்போதைக்கு இதுதான் அவைலபிள் இருக்குது. ஆஸ்ட்ராக்கோட அவுட் ஆஃப் ஸ்டாக், ஸோ அதுதான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல மதர் போர்டு தான். PCI Gen 4 M2 ஸ்லாட்டு எல்லாமே இருக்குது, தேவையான எல்லாமே. இதில் நம்ம பயோஸ் கூட அப்டேட் பண்ணலாம், CPU போடாமலே, அதுவுமே இருக்குது. இதுலேயே நீங்கள் ஆஸ்ட்ராக் சூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு டைப் சி போர்ட் கிடைக்கும். இதில் டைப் சி போர்ட் கிடையாது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்புறமா பவர் சப்ளைன்னு வரும்போது நம்ம உண்மையிலேயே ஒரு நல்ல பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணணும், ரொம்ப சீப்பாலாம் போகக்கூடாது. அது இல்லாமல் நம்ம ரொம்ப நல்ல பில்ட் பண்ண போகிறோம். இங்கே சூஸ் பண்ணுற எல்லா கம்பெனியுமே ரொம்ப நல்ல ப்ரீமியமான கம்பெனிஸ் தான். ஸோ இங்கே நான் பவர் சப்ளைக்கு கோர்சரோட செமி மாடுலர் பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கேன். இது 650 வாட். ஆக்சுவலாக செமி மாடுலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான், பார்க்கவும் நல்லா இருக்கும். அது க்ராஸ்ஏர் கூட நல்ல பிராண்ட் தான், அதனால தான் க்ராஸ்ஏர் போயிருக்கேன். மற்றவங்க இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு போகலாம், வேறு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஜிகாபைட்டோட அவைலபிளாக இருக்குது, அது கூட வாங்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்பெஷலாக எனக்கு செமி மாடுலர் வேணும், அதனால தான் இந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா கேபினட் இப்போதைக்கு பெஸ்ட் கேபினட் 5000க்குள்ளே நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5000க்குள்ளே இதுதான் பெஸ்ட்டான ஒரு கேபினட். SPGயோட டிஃபெண்டர் மெஷ் பேனலோட வருது, ஏர் ஃப்ளோ கூட நல்லாயிருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்க அளவுக்கு நம்ம GPU லென்த் பாருங்கள் 380mm. இது நீங்கள் இன்கேஸ் ஏர் கூலர் சூஸ் பண்ணுறீங்கன்னா 170mm வரைக்கும் சூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த கேபினட் யூஸ் பண்ணிட்டு ஏர் கூலர் ஏதாவது அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த டைமென்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. இது எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு இதோட ப்ரைஸ் தான் ட்ராப் ஆகிருக்கு. இது ஆக்சுவலாக 6000 கிட்ட சேல் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ தான் ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறமா ரேம் ஆஸ் யூஸ்வலாக நம்ம இதுதான் பட்ஜெட் பில்ட் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணோம். ஏடாட்டாவோட D30 3200 MHz. ஆக்சுவலாக இந்த பில்ட்டுக்கு 31 MHz போதுமானது தான். இதுக்கு மேலேயும் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணாலும் இந்த ரேமே போடலாம். இது ஒரு டீசெண்டான ரேம் தான் 32 MHzல. நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல ரேம் தான். ஸோ இதையே நம்ம சூஸ் பண்ண போகிறோம் 8GB. அப்புறமா நம்ம ஸ்டோரேஜுக்காக இங்கே ஏடாட்டாவோட 500GB M2 SSD தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு கீழே 500 கீழே 128 250 அந்த மாதிரி எந்த SSDயுமே போகாதீங்க, ஸ்பேஸ் ஈஸியாக ஃபுல்லாகிடும். ஸோ மினிமம் 500GB, அதுவும் NVMe SSDயை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இங்கே பண்ண போகிறது ஒரு நல்ல பில்டு, ப்ரீமியம் பில்டு, அதனால தான் கண்டிப்பாக NVMe SSD தான். அப்புறமா ஃபைனலாக மானிட்டர். இந்த பில்டுலே ஹைலைட்டு மானிட்டர் தான். இங்கே மானிட்டருக்கு ஆக்சுவலாக 2 மானிட்டர் இருக்குது. அது உங்களோட பர்சனல் விருப்பப்படி தான். ஒன்று LGயோடது, இன்னொன்று ஏசரோடது. ஸோ அவங்களுக்கு ஏசரோட டிஸ்பிளே பிடிக்காம இருக்கலாம், அவங்க LG சூஸ் பண்ணலாம். இல்லை LG பரவாயில்ல, ஸ்பெசிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம்னு பார்க்குறவங்க ஏசர் போகலாம். ரெண்டுலேயுமே ஏசர் தான் பெட்டர். நான் ரெண்டோட டீட்டெயில்ஸ் சொல்லலாம் பாருங்கள். ஏசரில் நமக்கு 0.5 millisecond ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குது, அதாவது 0.5 millisecond 165Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதுவே நம்ம LG போனோம்னா இங்கே பாருங்கள் 1 millisecond, அங்கே ஏசரில் 0.5 இருந்தது, ரிஃப்ரெஷ் ரேட் 145Hz, அங்கே 165 ஏசரில். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் படி பார்த்தா இதுதான் பெட்டரான மானிட்டர், காம்படிட்டிவ் கேமுக்கு செம்மையாக இருக்கும். இதுதான் இந்த பில்டோட ஸ்பெஷலே. நம்ம 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மானிட்டர், நல்ல மதர் போர்டு, நல்ல பவர் சப்ளை, நல்ல கேபினட் எல்லாமே கொண்டு வரும். அதுதான் இந்த பில்டோட ஸ்பெஷலே. அதனால தான் நான் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கன்னு சொன்னேன். ஸோ இது 2 மானிட்டர்லையுமே HDR10 சப்போர்ட் இருக்குது. இதுலேயும் HDR10 இருக்குது, அதுலேயுமே HDR10 இருக்குது. இதில் LG எங்கே அட்வான்டேஜாக இருக்குன்னா ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். இங்கே பாருங்கள், இதில் காட்டுறேன். இதில் 98% sRGB இருக்குது, 98 பாருங்கள். LGயில் 99% sRGB இருக்குது, அது 1% தான். இதெல்லாம் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. இங்கேஸ் உங்களுக்கு கலர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா நீங்கள் வேணால் போகலாம். அப்படியும் பெருசாக டிஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. LG பேனல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கவங்க LG போகலாம். மற்றபடி பார்த்தா
நீங்கள் இந்த ஏசர் பண்ணது தான் பெட்டர். காம்படிட்டிவ் கேமுக்கு செமையாக இருக்கும். 0.5 millisecond 165 Hz. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ ப்ரீமியமாக எல்லாமே வச்சு பில்ட் பண்ணிட்டோம், மானிட்டர் எல்லாமே சூஸ் பண்ணிட்டோம், பக்காவாக இருக்குது 165 Hz. இது ஜிபியூக்கு என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக நம்ம 50,000 ரூபாய் தான் பட்ஜெட்டுங்கிறதுனால நம்ம ஜிபியூ இங்கே சூஸ் பண்ணல. நீங்கள் மொத்த ப்ரைஸ் லிஸ்ட்டும் காட்டுறோம் பாருங்கள். மொத்த ப்ரைஸுமே 51 வந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ராசர் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1000 இன்னும் கம்மியாகும். அப்போ கரெக்டாக 50,000 ரூபாய் வந்துடும். ஆக்சுவலாக நம்ம இங்கே நம்மளோட டார்கெட் என்னென்னா, எல்லாமே ப்ரீமியமான காம்பனன்ஸாக சூஸ் பண்ணிவிட்டு ஜிபியூ மட்டும் அப்புறமா அப்கிரேட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம இப்போவும் எனக்கு 50,000 ரூபாய்க்குள்ள ஜிபியூ வேணும்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து மொக்க ஜிபி தான் போட முடியும். எக்ஸாம்பிள் NVIDIAவோட 1650 இல்லைனா AMDயோட 6500 இந்த மாதிரி ஜிபி தான் போட முடியும். அப்படி ஜிபியூ போட்டால் கூட நம்மளால் மானிட்டர் இந்த மாதிரி பெஸ்ட் மானிட்டர் வாங்க முடியாது. அப்புறமா நம்மளால் மதர் போர்டு கூட 450 இல்லைனா இன்னும் லோ பட்ஜெட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். பவர் சப்ளை கூட ஒரு ஏடைட்டா அந்த டீப் கூல் அந்த மாதிரி பவர் சப்ளை தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீப்பாக எல்லாமே பண்ணுறதுக்கு டீசெண்டான எல்லா ஒரு காம்பினேஷன் சூஸ் பண்ணி பில்ட் பண்ணிவிட்டு ஜிபியூ மட்டும் அப்புறமா அப்கிரேட் பண்ணுற மாதிரி. நம்ம இங்கே ஆல்ரெடி 5600G சூஸ் பண்ணிட்டதுனால கிராஃபிக்ஸ் பற்றி கவலைப்பட வேணாம். நம்ம எல்லா இந்த காம்பனன்ஸை வச்சு இந்த பிசி ரன் பண்ண முடியும். ஸோ 50,000 இருக்குது, நல்ல மானிட்டர், எல்லாமே நல்ல காம்பனன்ஸ். ஜிபியூ மட்டும் அப்புறமா அப்கிரேட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த ப்ராசஸர் கூட எந்த ஜிபியூக்கும் நம்ம பேர் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸர் கூட நம்மளோட RTX 3070 Ti வரைக்குமே பேர் பண்ணலாம். ஆக்சுவலாக அதுக்கு ஈக்குவலான AMD ப்ராசஸரும் நம்மளால் பேர் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி கவலையே இல்லை. மினிமமாக AMDயோட RX 6600 அதுக்கு கீழே போகாதீங்க மினிமமாக. அதே NVIDIA சைடில் போனீங்கன்னா மினிமம் RTX 2060, RTX 3050, 3060 இதை அவாய்ட் பண்ணுங்கள். RTX 2060 அதுக்கு மேலே போகிறீங்கன்னா 3060 Ti போங்க. Ti தான் பெட்டர். நமக்கு 30% கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த பில்டோட மெயின் டார்கெட்டே. எல்லாமே ப்ரீமியம் காம்பனன்ட்ஸ், பிசி நம்மளால் ரன் பண்ண முடியும் ஜிபியூ இல்லாமலே. அப்புறமா காசு சேவ் பண்ணி நம்ம ஜிபியூ போட போகிறோம். அதுதான் இதோட டார்கெட். மற்றபடி 50,000 ரூபாய்க்குள்ள ஜிபியூ சேர்த்து வாங்க முடியும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மானிட்டர் வாங்க முடியாது. மானிட்டர் இந்த மாதிரி சான்ஸே இல்லை வைக்கிறதுக்கு. அதே வேளையில் கிராஃபிக்ஸ் கூட ஏதாவது ஒரு மொக்க கிராஃபிக்ஸ் தான் போட முடியும். மொக்க கிராஃபிக்ஸ் கார்டு தான் போட முடியும். 1650 இல்லைன்னா அதுக்கு கீழே அந்த மாதிரி போட்டு 2023 உங்களால் எந்த கேமுமே ப்ளே பண்ண முடியாது. ரொம்ப லேகாக இருக்கும். இன்னும் வரப்போகிற ஃபியூச்சரில் எதுவுமே ரன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். எதுவுமே அப்கிரேடும் பண்ண முடியாது. அதுவே இங்கே பாருங்கள், இந்த மதர் போர்டில் இன்னும் நம்ம Ryzen 7 கூட போடலாம். ஜிபியூ கூட சப்போர்ட் பண்ணணும். இன்னும் 3070Ti வரைக்கும் போடலாம் RTXோட. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த பில்ட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட். 50,000 ரூபாய்க்குள்ள இந்த மாதிரி பில்ட் தான் பண்ணணும். அப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணுறது தான் பெஸ்ட். இன்னும் என்ன அப்கிரேட் பண்ணணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ரேம் கூட ஆட் பண்ணலாம். 2000 rupees தான் ஆகும். அடிஷ்னலாக ஒரு 8GB கூட ஆட் பண்ணலாம். 16GB டுவல் சேனல் ரொம்ப பெட்டராக இருக்கும். 16GB போதுமானது. இன்னும் 1 இயருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறீங்க வித் மானிட்டரோட, கண்டிப்பாக இதை யாருக்கு வேணால் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பெஸ்ட் பில்ட் இதுதான் இந்த 2023லேயே. இதுக்கப்புறமா இனி ப்ரைஸ் ட்ராப் ஆனால் இன்னும் நம்மளால் காம்பனன்ட்ஸ் பெட்டராக ஆட் பண்ண முடியும். ஆனால் இதுவே பெட்டர். இந்த மானிட்டர் இதுவே 1080pல மேக்ஸிமம் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த மானிட்டரில் இருக்குது. அப்புறம் மதர் போர்டு கூட நல்ல மதர் போர்டு தான். இதுலனா ஆஸ்ட்ராக் போங்க அவ்வளோ. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.